ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்ரீராம் vlogs. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா 5th மந்த் பேபி ஷவருக்காக வந்து சில திங்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து வாங்கலான்னு டி நகர் போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஜெயச்சந்திரனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா என்னோட குக்கர் மூடி வந்து உடஞ்சிருச்சு. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஜெயச்சந்திரன் இல்லை, பாத்திர கடை. சாரி, ஜெயச்சந்திரன் இல்லை. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயச்சந்திரன் பார்க்கிங்கில் வந்து வண்டியை விட்டுட்டு நேராக சரவணா ஸ்டோருக்கு போயாச்சு. அங்கே போனோடனே பாத்திர கடை கீழே இருந்தது. ஸோ அங்கே போனோடனே குக்கரில் எது நம்ம குக்கருக்கு எது செட் ஆகுதோ அந்த இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு எது தரமாக இருக்கோ அதை போடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லோரும் முன்னாடியும். அதுக்கப்புறம் அந்த குக்கர் எப்படி உடஞ்சிச்சின்னு சொல்லி அங்கே இருக்கவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் மண்டையில் போட்டு தான் உடச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கிட்டேயும் வேறு சொல்கிறாங்க. அந்த பாட்டியும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. என்னடா இது அப்படி சொல்லிட்டு தலையை வேற சொரிஞ்சு காமிக்கிறாங்க வலிக்கிற மாதிரி. குக்கர் மூடியை மாற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம்ல, சொன்னல. ஆனால் அவரு வந்து அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா மண்டையில் அடித்து உடஞ்சிச்சு குக்கர் மூடி. 4 பேர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் என்னை பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. நான் என்னை பார்த்தா அடிக்கிற மாதிரி இருக்கா சொல்லுவேன். குக்கர் மூடியை கீழே போட்டுட்டேன்னா அதுக்கு உடஞ்சிருச்சு. ஆனால் என்ன இவர் வந்து எல்லாரும் முன்னாடியும் என்ன சொல்லிட்டாரு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க. இதுக்கான இதை வந்து நம்ம நிஜமாலே பண்ணால் என்ன 40 ரூபா தான் நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் சரி பண்ணுறதுக்கு. மண்டே நிஜமாலே உடச்சிட்டு அப்புறமா மறுபடியும் வந்து எதனால் எப்படி ஆச்சுன்னு கேட்டால் நம்ம இந்த உண்மையான பதில் சொன்னால. நெக்ஸ்ட்டு என்ன, பில் பே பண்ணிவிட்டு வந்து அங்கே வந்துருமா? அது அங்கே இல்லை. ஸோ பில் போட்டுட்டு குக்கரும் வாங்கியாச்சு. குக்கர் நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்களும் சரவணா ஸ்டோர் கீழே வந்தீங்கன்னா அங்கே கீழேயே பாத்திர கடை ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்த ஷோரூம்லாம் இருந்ததில்ல, எல்லாமே ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, பேக் எல்லாத்தையுமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நான் எதுவும் வாங்கலை, எல்லாமே வாங்கியாச்சு ஆல்ரெடி. ஸோ எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயச்சந்திரன் வந்திருந்தோம். இதுக்காகனா ஸ்ரீராமுக்கு வந்து ஷர்ட் எடுக்கலாம், மேட்சிங்காக போடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் ஷர்ட் பார்க்கலான்னு வந்திருக்கோம். உன் விஷ் இந்த கலர் தான் நினைக்கிறேன். காட்டன்ல எடுத்தா நீ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஷர்ட் பார்த்தோம், அது உடனே என்னோட சாரீ கலருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் இப்போ அதை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ட்ரையல் பார்க்க போயிருக்காரு. பார்க்கலாம் மேட்ச் ஆகுதா, சூட் ஆகுதான்னு. ஒரு ஷர்ட் வந்து செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு, கலருமே ஓகேவாக இருந்தது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து இது ட்ரையல் பார்க்கலாமான்னு கேட்டு அதை ட்ரையல் பார்க்க போயிருந்தாங்க. இவங்க எப்பவுமே வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஷர்ட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து அதை சூஸே பண்ணுவாங்க. இல்லைனா எடுக்கவே மாட்டாங்க. கலர் செட் ஆனாலுமே எடுக்க மாட்டாங்க. இந்த ஷர்ட்டும் வந்து ஃபிட் கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. சரி வேறு கலர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கலரை தாண்டி வேறு கலர் ஒன்று பார்த்தாங்க. அதையும் போட்டு பார்த்தாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து ட்ரையலுக்குன்னு நினைக்கிறேன், ட்ரையல் ஷர்ட்டு வந்து போட்டு பார்த்தாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே அவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் அதே கலருக்கு ரெட் கலரே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கலருக்கு வந்து பார்த்தோம். அதுவும் அவருக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வந்து போடுறாரு, கழுறாரு, ஆனால் அவருக்கு செட்டே ஆகலை எதுவுமே. அட் லாஸ்ட் வந்து எதுவுமே வாங்கலை, கர்ச்சிஃப் மட்டும் வாங்கினோம். அந்த கர்ச்சிஃபும் எதுக்கு வாங்கினோன்னா பார்க்கிங் டோக்கன் இருந்ததுனால அந்த கர்ச்சிஃப் வாங்கிட்டு நேராக பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு சரவணா ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பணும். பிகாஸ் அந்த 5th மந்த்துக்கு வந்து அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பினோம். ஜெயச்சந்திரனில் வந்து ஷர்ட் வாங்கலை, அதை தான் நான் வந்து சோகமாக சொல்லிட்டு இருந்தேன். மேட்சிங்காக போட முடியாது போல் ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வருத்தமாக அதில் சொல்லியிருப்பேன். என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, மன்னிச்சுங்க. சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம். டெக்கரேஷன் ஐட்டம் ஆச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி மேக்கப்பே இல்லாமல் இருக்கேன்னா நான் ஒர்க்கில் இருந்து அப்படியே வந்துட்டேன். அதனால தான் இப்படி இருக்கேன். முன்னாடி என் பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, டென்ஷனாக இருக்காரு.
ஸோ நாங்கள் டெக்கரேட்டிவ் திங்ஸ்க்கு இருக்க ஃப்ளோருக்கு வந்துட்டோம். அங்கே எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம், நம்ம வீட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஒரு 2 கலர் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதுதானே காமனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோ அண்ட் ரெட் சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ஆரஞ்சும் கேட்டிருந்தோம், எடுத்தாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு. க்ரியேட்டிவாக யோசிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் க்ளம்ஸியாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த இலை மாதிரிலாம் கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வைக்கலாம், வாங்கலாம், ஸ்க்ரீன் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஹாப்பி பர்த்டேவோட இதுதான் இருந்தது. மறுபடியும் நான் இந்த சைடே வந்திருந்தேன், தோரணம் கிட்டேயே ஃப்ளவர் பாட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது வாங்கி வைக்கலாமா அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு தாட் போணுச்சு. அப்போவுமே எனக்கு நிறைய வாங்கினா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. எப்பயுமே ஒரு சிம்பிள் டெக்கரேட்டிவ், எப்படியும் வீட்டிலேருந்தும் நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை, வெறும் இது மட்டும் வாங்கிட்டேன். டெக்கரேஷன் பண்ண எல்லா திங்ஸும் வாங்கிட்டோம். சேர் தான் நானும் சொன்னேன், சேர்லாம் வேண்டாம். அடுத்து நமக்கு தேவையான திங்ஸ் ஒரு இடத்துல இருக்கும்ல, அங்கே தான் வந்திருந்தேன். ஆனால் அங்கேயும் நான் எதுவுமே வாங்கலை, எல்லாமே ஆல்ரெடி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் பென் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க ஒர்க்குக்கு தேவையான பென்ஸ்லாம் வேணும் அப்படின்னாங்க, அதையும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு சில க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், கொஞ்சம் ஆயில் அதெல்லாம் சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். மறுபடியும் இவங்க வெயிலில் போகிறதுக்கான கையில் ஏதோ போடுவாங்க, அது பேர் எனக்கு தெரியல, ஹேண்டுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துகிட்டு பில் கவுண்டரில் பில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் நாங்கள். அதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.